அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார். தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. இந்த உலகத்தில் வியக்கத்தக்கவை எவை? இவர் ஒரு பட்டியல் கொடுக்குறார். நம்ம வரலாறெல்லாம் படிக்கிறோம், புவியியலில் படிக்கிறோம், எவை வியக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லி. ஔவையார் வியக்கத்தக்கவை எவை என்று இவர் ஒரு பட்டியல் தரார். நிலத்தின் தன்மையால் தண்ணீரையும், ஈயும் தன்மையால் அல்லது கொடுக்கும் தன்மையால் ஒருவனுடைய நல்ல குணத்தையும், கனிவான பார்வையினால், அந்த கனிவான பார்வையினால் இந்த கண்ணின் பெருமையையும், கற்பு நெறியால் பெண்ணின் நேர்மையையும் நாம் அறியலாம். இந்த உலகத்தில் இவையே வியக்கத்தக்கவை என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஆக எது அப்படின்னு சொல்கிறார். தண்ணீருடைய தன்மை எதை பொறுத்து தான்? நிலத்தில் பொறுத்து இருக்குதான். நிலத்தின் தன்மையால் தண்ணீரையும், கொடுக்கும் தன்மையால் ஒருவனுடைய நல்ல குணத்தையும், கனிவான கருணை மிகுந்த பார்வையினால் கண்ணின் பெருமையும், கற்பு நெறியார் ஒரு பெண்ணின் நேர்மையும் நாம் அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் இவையே வியக்கத்தக்கவை வியக்கத்தக்கவை. வள்ளுவர் கூட சொல்லுவார், நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. இதே தான். நிலத்தின் தன்மையால் நீர் வேறுபடும். மழை நீர் இருக்க நிறமில்லாமல் இருக்க, வானத்தில் வர்றப்போ செம்மண்ணில் விழுந்தால் செக்கச்செவேல்னு இருக்கும், கரிசல் மண்ணில் விழுந்தால் கருப்பாக இருக்கும். ஆக நிலத்தின் தன்மையை ஒட்டி இந்த நீரின் தன்மை மாறுபடும், வேறுபடும். அதைத்தான் அது ஒரு அதிசயம்ன்றார். அது ஒரு அதிசயம்னு ஔவையார் சொல்கிறாங்க. வள்ளுவரும் நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவுன்னு சொன்னார். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். இது கவி பேரரசு வைரமுத்து சொன்ன அதிசயம், வியக்கத்தக்கவை. நன்றி, வணக்கம்.